பெருமான் கோபாலக்கண்ணன் நாம் தங்கை நாமளை அழைக்கிறாள் என்று பச்சைக்கால் கருடன் ஏறி பரந்தாமன் கைலாச வருகிறார். கைலாச வாசல்லே கடவுள் தேவி ஏறிட்டு பார்க்கல, குனிஞ்சதல நிமிராம இருப்பதை கண்டு, ஏய் பார்வதி, அண்ணனை அழைத்து விட்டு ஏனம்மா கவலையோடு இருக்குகிறார்? இந்த மாயனை அழைத்து விட்டு மனக்கவலை ஏன் உனக்கு என்று சொல்ல, அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம் அம்மாய பார்வதிய, அதாவது எண்ணி 8 நாளுக்குள்ள அத்தானை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? எண்ணி 8 நாளையிலே அத்தானை அழைத்து வருகிறேன் என்று ஆத்திதே திருப்பிடத்தில் வைத்து விட்டார். அப்படி இருக்கக்கூடிய நாளையில அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமான புலியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு, இருவாச்சே மலர் நாடு, பசுகளும் புலிகளும் ஒரு படித்துறையில் நீரருந்தோம். அப்பேற்பட்ட நாடது அந்த கருவுருமாம் பட்டணத்தில் அங்கே யாரெல்லாம் ஆண்டுவார்? கமசமுடி ராஜமன்னே, கமசமுடி ராஜமன்னே, அவனும் கட்டுடனே ஆண்டுவார். ராஜம் ஒரு பெயரா, மக்கள் பிறந்தாலும் கமுசங்கப்பா, மக்கள் பிறந்தாலும் கமுசங்கப்பா, மக்கள் இறந்துட்டாலும் கமுசங்கப்பா. பிறந்தாலும் கமுசங்கப்பா, மக்கள் இறந்தாலும் கமுசங்கப்பா. கமுசம் வாங்கி வந்ததினாலே கமுசமுடி ராஜமன்னன் என்று பேர்நாமங்களை பெற்று அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே கருவுருமாம் பட்டணத்திலே கமுசனுக்கு 2 தங்கை. ஒரு தங்கை தேவகி, ஒரு தங்கை பூதகி. பூதகி பூதகணம் படைத்தவள். ஆமா, பூதேகி பூலோகத்துக்கு ஆகாது என்று சொல்லி கருவுருமாம் பட்டணத்துக்கே ஆகாது என்று சொல்லி அந்த பூதேகி பெண்ணானவளை கானாகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டார். அப்ப கானாகத்துக்கு அனுப்பும் போது தேவகி தேவதை போல இருக்கிறார். அவ பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்க அவளுக்கு சடங்கு சாஸ்திரம் சம்பிரதாயங்களை முடித்து அந்த கமுசமுடி ராஜமன்னே நமதங்க தேவகிக்கு, நமதங்க தேவகிக்கு கல்யாணத்தை முடிக்க வேணும், கல்யாணத்தை கண்குளிர பார்க்க வேணும்,
சோதிடர்கள் இருக்கிறார். அந்த 1000 சோதிடர்களை உடனே அழைத்து வர சொன்னார். 999 சோசியர் வந்தார்கள். அதிலே ஒரே ஒரு சோதிடர் மட்டும் காசிக்கு சென்று விட்டார். அவர்தான் சுப்புக்குட்டி வேதியர். ஆமா, காசிக்கு சென்ற போது 999 சோதிடர்களும் வந்தாங்க. வாயனு பாவி கேட்டானா, வரவேற்பை கொடுத்தானா, தேங்காய் பழம் தச்சனை எடுத்து வச்சானா, எதுவுமே கொடுக்கல. வான்னு சொல்லல, வரவேற்பு கொடுக்கல, தேங்காய் பழம் தர்ச்சனை கொடுக்கல. அப்ப இந்த கமுசன் இடத்துல ஊரை அடிச்சு ஒலையில போடுத இந்த கமுசமுடி ராஜமன்ன, அதாவது ஆடு வித்தா கமுசம், மாடு வித்தா கமுசம், ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு காசு கேட்கும். ஆமா, யாமனா கரூர்மா பட்டணத்துல அங்க உள்ள கிணத்துல பூரா நஞ்சை இடிச்சு கலக்கம். யாமனா அம்பட்டு மக்களும் அவன் அரண்மனைக்குத்தான் தண்ணிக்கு வரணுமா. மக்கள் பிறந்தாலும் கமுசம், செப்பு குடம் எடுத்து சிலர் பெண்கள் தண்ணீருக்கு சென்றாலும் எப்படி சிலகாசு கமுசம் கேட்கா, கைவீசி வழி நிறந்தா காசு கேட்கா. அப்பேற்பட்ட கமுசராஜன் நம்மள வா என்று சொல்லல, வரவேற்பு கொடுக்கலையே, தேங்காய் பழம் தட்சணை எடுத்து வைக்காமல் சாதகத்தை மட்டும் கொண்டாந்து வைக்கான. இவங்கிட்ட உள்ளதை சொல்லலாமா? ஒரு பொழுதும் உள்ளதவே சொல்லக்கூடாது என்று மனமதில எண்ணிக்கொண்டு அந்த கமுசமுடி ராஜ மன்னனை இடமதில ஏ வாருமையா கமுசராஜா, வாருமையா கமுசராஜா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, உங்க தங்க தேவகியா பூத்ததொரு நட்சத்திரம், பொல்லாத நட்சத்திரம், ஆளனுக்கு கமுசமுடி ராஜமன்னா ஆளான நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகாது, ஆகவே ஆகாது. அதனாலே இந்த பாருங்க, இந்த ஜென்மத்துல இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்க தங்க தேவகைக்கு திருமணமே நடக்காது. கல்யாணம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. கண்ணி இருந்து சடைச்சால் கருவுருக்கு ஆகுமா? அதனாலே கன்னி மடங்கட்டி கன்னியாசிரை செய்ய வேணும் என்று அவன் ஊருக்கு ஒருபுறமாக கன்னி மடத்தை கட்டுகிறான். கன்னியாசிரை செய்து வைத்தான் தேவகி பெண்ணானவனை. அப்படி எங்கு தேடியும் மாப்பிளை கிடைக்காமல் அப்படி பார்த்தார் கமுசமுடி ராஜமன்னன். மந்திரிமார்களை வரவழைத்து 4 தேசாந்திரமும் தேட சொன்னான். அப்ப 4 தேசாந்திரத்திலையும் மாப்பிளை எங்கேயுமே கிடைக்கல. மாப்பிளை கிடைக்காமல் அப்படி கொண்டு போன ஆடு குதிரை, அதாவது கொண்டு போன ஆனை குதிரை பொண்ணு பொருள் நகை நட்டு அம்பட்டும் காலியா போச்சு. அப்ப காலியா போன உடனே மந்திரி இடத்திலே வந்து சொன்னார்கள். கமுசமுடி ராஜமன்னன் பார்த்தார். போன இடத்துல ஐயா ராஜமன்னா, எங்கெங்கே போனாலும் எங்க தேடியும் மாப்பிளையே கிடைக்கல. அப்ப வருகின்ற வழியதுல காசிக்கு போன சுப்புக்குட்டி வேதியரை கண்ணாலே கண்டார்கள். அந்த சோதிடரை அழைத்து வர வேணும் என்று அப்படி 60க்கு 60 அவருக்கு அன்னைக்குத்தான் திருக்கல்யாணம் நடக்கும் போது மந்திரி ஓடோடி போய், ஐயா ஏ வேதியர, உங்களை எங்க அரச மன்னன் கமுசராஜ மன்னன் அழைத்து வர சொன்னார் என்றார். உடனே பார்த்தார், அடியே சுந்தரி, கமுசங்கிட்ட இருந்து அழைப்பு ஓலை வந்திருக்கு. இது அழைப்பு ஓலையா தெரியலடி, மரண ஓலையா அல்லவா தெரிகிறது. பாவி போனாலும் வெட்டுவானே, இருந்தாலும் வெட்டுவானே. அதனாலே நான் சென்று வருகிறேன் அம்மா. வந்தா சேர்த்துக்கோ, வரலன்னா விட்டுரு. ஏ சுந்தரி, தலைய மொட்டை அடி. ஆமா, வெள்ள உடுத்து வீட்டுக்குள்ள இருந்தோம். அப்பந்தான் பார்த்தா எங்க ஏனா ஏனா அதாவது நீங்க சொல்லும் சோசியம் பொய்யானா அந்த சூரிய கிரகணமே பொய்தானே.
நீங்க சொல்லும் சாதகம் பொய்யானா ஜாதகம் பொய்யானா அந்த சந்திர கிரகணமே பொய்தானே பொய்தானே அதனால அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் சென்று வாருங்கள் என்று சொன்னா அப்படியே கமிஷனோட அரண்மனைக்கு சுப்பு குட்டி வேதியரே அப்படியா வரபோதே வரவேற்பு தான் கொடுத்து தேங்காய் பழம் தட்சணையும் தேவையா சாதகத்தை எடுத்து வைத்தான் கமுசராஜ பார்த்தாரே கமுசராஜ ஐயாவே சோதிடர எந்தெந்தங்க தேவகிக்கு சாதகத்தை பார்க்க வேணும் என்று கமுசராஜன் சொன்ன போது வந்ததொரு சோதிடரும் ஐயாவே ராஜமன்னா அடியனோட வார்த்தை உங்க தங்க தேவகியா மூத்ததொரு நட்சத்திரம் புகழான நட்சத்திரம் ஆளான நட்சத்திரம் ஆளான நட்சத்திரம் அழகான நட்சத்திரம் அதனாலே எண்ணி 8 நாளுக்குள்ளே மாப்பிள்ளை இல்லம் தேடி வருவார் கண்டிப்பா 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை இல்லம் தேடி வருவார் என்ன சொல்லுத என்ன சொல்லுத சுவாமி உள்ளத சொல்றேன் சுவாமி உள்ளத சொல்லுதியா நாளைக்கு இருக்க பலாபலனை சொல்லுகின்றேன் 999 சோதிடர்கள் வந்தார்கள் ஆனா யாருமே மாப்பிளையே கிடைக்காது நாங்க மாப்பிளையே கிடைக்காதுன்னு சொன்னாங்க நீ மட்டும் என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க சுவாமி நான் பொய் சொல்லல சுவாமி ஜாதகத்துல அப்படி இருக்குது அப்ப நான் கொடுத்த காசு பணம் தேங்காய் பழ தட்சணைக்கு ஆசைப்பட்டு சொல்லுகிறாயா இல்ல சுவாமி நீ என் தட்சணையே பாரு அம்மா இங்க சொல்லல கதையில சொல்ல வந்தேன் நீ அங்கேயே கண்ணிலே இருக்கீங்க நான் கதையில தேங்காய் பழ தட்சணை சொன்னா இல்லையா தேங்காய் பழ தட்சணை காட்டி அதுக்கு சொல்லல சுவாமி ஜாதகத்தின் பலன் பண்ணி கண்டிப்பா மாப்பிள்ளை இருக்கு அதனாலே ஐயா நான் உள்ளதைத்தான் சொல்றேன் எண்ணி 8 நாளுக்குள்ள மாப்பிள்ளை வருவாமனாரு கண்டிப்பா மாப்பிள்ளை வருவான் உடனே பார்த்தார் ஆஹா நாம கொடுக்கிற காசு பணத்துக்கு ஆசைப்பட்டல்லவா இவன் சொல்லுகிறான் பொய் சொல்லுகின்றான் அதனால இவனை சும்மா விடலாமா விடப்படாது எட்டு வாழ மன்னா சற்று பொறுங்கள் ஆத்திர வேண்டாம் அவசர வேண்டாம் ஆத்திரப்பட்டவனுக்கு அதனால மன்னா சற்று பொறுங்கள் அதாவது அவன் 8 மாசம் சொன்னானா 8 வருஷம் சொன்னானா 8 வாரம் சொன்னானா 8 நாள் தானே சொல்லியிருக்கான் இருங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று அப்படியே பார்த்தா கல்லறையிலே கொண்டு போய் இந்த சோதிடரை அடைத்து வைத்தார்கள் அவர் அடைத்து வைத்து புலம்பிக் கொண்டிருக்க இந்த தேவைக்கு மாப்பிள்ளை எங்க பிறந்து எங்க வளர்ந்து வருகிறார் தெரியுமா சூராதேசம் தன்னாதிலே சூராதேசம் தன்னாதிலே சூரா நல்ல அரசனுக்கும் சூறாவல்லி பெண்ணாளுக்கும் பிள்ளை ஒன்று இல்லாம குழந்தை ஒன்று பிறந்திடும் அந்த நல்ல பிள்ளைக்கு வாசுதேவன் என்று சொல்லி வாசுதேவன் என்று சொல்லி பெயர் நாமம் சூட்டுவாரா வாசுதேவன் என்று பெயரை சூட்டினார்கள் பிள்ளை பிறந்து பெயர் கொடுத்த உடனே அம்மாவை அப்பாவையும் தூக்கி சாப்பிட்டுட்டான் கொள்ளனா அப்படித்தான் போகணுமோ அதனால தாய் கிழவி வளர்த்தா அவளும் பேயா போயிட்டா கடல்ல மாலை வந்தா கடல் அரசன் கடல் ராணி வளர்த்தார்கள்
அவர்களும் ஆண்டு மடிந்தார்கள். இனி நாம உயிரை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? நாக்க பிடுங்கணும், நல் உயிரை மாய்க்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே பார்த்தார். ஆகாயவாணியானவா சுழட்டி கொண்டு வந்த கமிஷன் அரண்மனையிலே விட கமிஷமுடி ராஜமன்ன ஊரு பேரு நாடு நகரம் அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல சூராதேசம் சூறாவல்லி சூரா அரசனுக்கும் பிறந்தவன் என் பேரு வாசுதேவன் என்று சொல்ல எங்க அத்தமவனா நீ? அத்தமவனா? தேவகிக்கு மாப்பிளை கிடைத்து விட்டார் என்று அப்படி கொட்டு மேளத்தோடு மாணிக்கம் மாலையோடு அந்த சோதிடரை அழைக்க வருகிறார். சோதிடர் பார்த்தார். நான் போய் உண்மையா உள்ள செய்தியை என் மனைவியிடத்திலே சொல்லி வருகிறேன் என்று சொல்ல மாணிக்கம் மாலையை கொண்டு போய் கொடுத்து நீர் இருக்கு உயிரோடு இருக்கிற செய்தியை நாங்களே சொல்லி இருந்தோம்னார். அப்படியே ஆகட்டும் என்று நாள் பார்த்து தனம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் திருப்பூட்டி வைத்தார்கள். திருப்பூட்டி வைக்கும் போது பட்டண பிரவேசனம் முன்னால, பந்தி போச்சனம் பின்னால. ஏன் வெளியூர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, உள்ளூர்ல இருந்து யாருமே வரல. அப்ப வந்தாலும் வராவிட்டாலும் நமக்கு வரக்கூடிய மொய்ப்பணம் வரல அல்லவா? அதனால இவர்களை நாமல் பட்டண பிரவேசனம் முன்னால பந்தி போஜனம் பின்னால என்று வருகிற பொழுது தேவகி பெண்ணானவள் தாகம் எடுக்கிறது, எனக்கு தாக விடை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஏறிட்டு பார்த்தார். அதுல துர்வாசக முனிவர் ஒருவர் 12 வருட காலமாக ஒரு மரத்துல ஒரு பூவு ஒரு பிஞ்சு ஒரு காய் ஒரு பழம், அதுதான் பஷியா பழம். இந்த பழத்துக்காகவே அவர் தவம் இருந்தார். அப்ப இந்த கனி கனிந்த உடனே நாம சாணபானம் முடித்து வந்து கனியை அருந்த வேண்டும் என்று குளிக்க சென்று விட்டார். அப்படி குளித்து சாணபானம் முடித்து வருவதற்கு முன்னால தேவகி கனியை கண்டாள். கமிஷமுடி ராஜமன்னன் கனியை பிடுங்கி தேவகி கையில 8 பங்குகளாகவே போட்டு கையிலே கொடுத்தார். தேவகி கனியை பொசித்துக் கொண்டிருந்தாள். துர்வாசக முனிவர் சாணபானம் முடித்து வந்து பார்க்கும்போது கனியை காங்கல. அப்ப ஞான கண்ணால் பார்க்குகிறார். தேவகி கையில இருப்பதை கண்டு அடே கமுசா, ஒரு கனிக்காக நான் தவம் இருந்தேனடா, அத உன் தங்கை தேவகி கையில நீ அப்படி கொடுத்ததுனால ஒரு பங்குக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். 8வது பிள்ளை என் பெருமான் திருமால் வந்து உனக்கு பிள்ளையா பிறப்பாரு. திருமால் வந்து பிள்ளையா பிறப்பாரா? அதனாலே அடே அடே கமுசா, 8வது பிள்ளையாக மாலை சுத்தி பிறந்து மாமன் தலையை அறுக்கும், கொடி சுத்தி பிறந்து உன் குடும்பத்தையே அழைக்கும். இருவேரும் ஒன்னா சேர்ந்ததானே பிள்ளை பிறக்கும் என்று தனித்தனி கல்லறையிலே பிரித்தடைத்தான். தாய் கிழவிய காவலுக்கு வச்சான். ஆகாய வாணியிடமதில இந்த தேவகி பெண்ணானவா அம்மா ஏ ஆகாயவாணி, உன்னை போல் பெண்ணல்லவோ, உன்னை போல பெண்ணல்லவோ, மாலை போட்ட தோசம் உண்டு, மன்னன் முகம் பார்த்ததில்ல, காப்பு கட்டிய தோசம் உண்டு, கணவன் முகம் கண்டதில்ல, அழகுதானே புலம்புவா சுழட்டிதானே கொண்டு வந்து தேவகி அரண்மனையில் விடுவான். கண்டாளே கண்டாளே கணவனை தான் கண்டாள், அவ கணவனை தான் கண்ட போது கைய கால நெறித்தா. நாம் கணவன் வந்தார் என்று சொல்லி தலவாத, அதாவது முந்தி சேலையை கிழிச்சா தலவாழை இலையா போட்டா, மணல் அள்ளி வச்சா ஈக்கி சம்பா சாதம் மாதிரி ஆவி பறக்க, ஈக்கி சம்பா சாதமா சாதம் வந்து இருக்கு. 21 கல்லை எடுத்து வச்சா 21 கூட்டாவுச்சு. கைய தட்டுனா சாம்பார் ரசம் மோர் அப்பளம் பாயாசம். உண்ணுங்கோ உண்ணுங்கோ என்று கணவன்
கணவனுக்கு எடுத்து கொடுத்தாள். ஆமா சுவாமி. அப்படி 3:45 நாளிகை முடிந்தது. தாகம் எடுக்கு என்று வாசுதேவன் சொல்ல இவ தண்ணீர் எடுக்க சென்றார். தண்ணீர் எடுத்து வர முன்னே சூறாவளி காற்றாகவே ஆகாயவாணி சுழற்றி கொண்டு வந்து அதாவது வாசுதேவன் அறையிலே அப்படி சூறாவளி காற்றாக சுழற்றி கொண்டு வந்து ஆகாயவாணி விடும்போது கணவனுக்கு தண்ணி கொடுக்க முடியாத பாவியாய் போட்டோம் என்று கணவன் வச்ச சாதத்தை அருந்தினார். அந்த சாதத்தோட மகிமையாலே அன்றே கூலி மறந்தா அதுல கூலி கற்பமானா செத்துக்கிட்டு போயிட்டாளா அப்படின்னு தாய் கிழவி போய் பார்த்தா. அப்படி கைய பிடிச்சு பார்த்தா வரு. ஐயோ பிள்ளை நாடி துடிக்க கேட்டியே தேவகி கண்ணுல விளக்கெண்ணைய ஊத்திக்கிட்டு விடிய உனக்கு காவலுக்கு இருந்தன. இப்படி அதாவது குழந்தை நாடி துடிக்க இத போய் இந்த கமுசங்கிட்ட சொன்னாலும் கொல்லுவான், சொல்லாட்டலும் கொல்லுவானே. இந்த கமிஷனோட அரண்மனைக்கு ஓடோடி வாரே அடே அடே கமிஷன் தங்க தேவகியே கமுசராஜா உன் தங்க தேவகி ஒரு கை குழந்தை கர்ப்பமா இருக்கான். ஏ பாட்டி இதுக்கு தான் காவலுக்கு வச்சனா அப்பா இங்க வா. ஆமான்னு மட்டும் சொல்லு. இங்க வா. அஞ்சாத மலையாத அருங்கவலை உனக்கு வேண்டாம். புள்ள பிறக்கட்டும். பெத்து எடுத்த உடனே கொண்டு வந்து உன் கையில ஒப்படைச்சிருந்தவன். அப்படியே கொண்டு வந்து அடுக்கடுக்கா 7 புள்ள பிறந்தது. 7 புள்ளையும் அப்படியே கமுசராஜன் பாறாங்கல்லிலே அடிச்சு கொண்டான். அந்த 7 குழந்தைகளுடைய உயிரானது எங்க போச்சு? திருப்பார் கடல் முட்டி போய் இருக்குகிறது. திருப்பார் கடலே முட்டி போய் நிக்கி. ஐயோ இனி இந்த கமுசனை சும்மா விடலாமா என்று என் பெருமாள் திருமால் பார்த்தார். இனி நாம சும்மா இருக்க கூடாதென்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் நாராயண திருமால் ஏது செய்கிறார் தெரியுமா? தேவகி திருவயிற்றிலே போய் என் பெருமாள் திருமால் பிள்ளையாக பிறக்கணும். அது மட்டுமல்ல, அதாவது பார்வதி உன்னால ஒரு காரியம் ஆகணும்னு சொன்ன. அது என்ன காரியம் தெரியுமா? அதாவது இதுதான் சரியா உள்ள தருணம். நீ போய் நாட்டாமை நந்தக்கோன் அசோதையாளுக்கு பிள்ளையாக பிறந்து நான் போய் தேவகி திருவயிற்றிலே பிறந்து மாற்றார் குழந்தையாகவே கஞ்ச கமுசனை வதைபிடிக்கிறதுக்கு இதுதான் சரியா உள்ள தருணம் என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் தேவகி திருவயிற்றிலே சனித்தார். அப்படி ஆதி பராசக்தியானவா நாட்டாமை நந்தக்கோனார் அசோதையா திருவயிற்றிலே சனிக்க 10 மாசம் நல்ல முற்றம் பெற்று 10 மாசம் முற்றும் பெற்று பரிபூர்ண கர்ப்பமான 10வது மாதத்தில தேவகியா பெண் கொடியா தேவகிக்கும் 10 மாசம் அசோதைக்கும் 10 மாசம் 10 மாசம் முற்றும் பெற்று பரிபூர்ண கர்ப்பமாக இருக்க அந்த தேவகி பெண்ணானவா அப்படி கத்துன்னு இப்பமோ பிறவோன்னு இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அவ இருக்கும்போது அப்பந்தான் பார்த்தார். அப்படி என் பெருமான் கோபாலக்கண்ணன் மும்மூர்த்திகள் ஒன்று கூடி பேசி, அப்பா வாசுதேவா திருமால் வந்து பிள்ளையாக நாராயணன் பிறக்க போறார். அதனால பார்வதா தேவி நாட்டாமை நந்தக்கோன் அசோதையாளுக்கு பிள்ளையா பிறக்க போறார். மாற்றார் குழந்தையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்ல, அப்படி இருக்கக்கூடிய வேளை
சாமி வயருலைந்து ஆண் குழந்தை ஒண்ணு பெற்றெடுத்தாள் என் பெருமாள் பிறந்தார் என்று பச்சை நீரும் பவள நீரும் நீல நீரும் நிலவு நீரும் மானு நீரும் மவள நீரும் சங்கு நல்ல நிறத்தோடு என் பெருமாள் பிறக்கார் என் பெருமாள் பிறந்திருக்க ஆயர்பாடி பட்டணத்தில் அசோதையா பெண்ணாளுக்கு அடிதொடியா வயருலைந்து பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கா அதாவது என் பெருமான் கோபால கண்ணனுக்கு அதாவது தேவகி திருவயிற்றிலே என் பெருமாள் வந்து பிறக்க நாட்டாமை நந்தக்கோன் அசோதா திருவயிற்றிலே பார்வதாதேவி வந்து பிறக்க மாற்றார் குழந்தைகளாக மாற்றப்பட வேணும் என்று அப்படி வாசுதேவன் ஒரு கூடையிலே என் பெருமாளை எடுத்து கொண்டு வந்து அசோதையிடமிதிலே போட்டுவிட்டு அசோதையிடமிதிலே இருக்கும் பெண்ணை கொண்டு வந்து அப்படி தேவகியிடத்திலே போட்டார் கண்முழிச்சு பார்த்தார் அப்படி கண்முழித்து பார்த்த போது தாய் கிழவியானவா அப்படி பார்க்க என்ன செய்தா ஆஹா எட்டாவது புள்ள ஆம்பளை புள்ளன்னு சொன்னாங்களே ஆனா இப்ப பொட்ட பிள்ளையெல்லாம் பிறந்திருக்கிறது எந்த பிள்ளையா இருந்தாலும் இந்த பாவி சண்டாலே என்ன செய்யணும் எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல கொண்டுட்டு போய் இந்த கமிஷன் இடத்திலே கொடுக்க வேணும் என்று அப்படி பார்த்தால் கொப்புள் கொடியா இருக்கிற கொழுப்பாட்டை சேன போட்டல மாவு கொடி வழியாமல் அப்படியே பிள்ளைய வெள்ள துணியில பொதிந்து கொண்டுட்டு வந்து ஏ கமுசா எட்டாவது ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னிய இந்த புடி பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னா எந்த பிள்ளையா இருந்தானே என்னை கொல்ல வந்த பிள்ளை தானே இந்த பிள்ளைய வித்தியாசமா கொல்லணும்னு பிள்ளைய காலை பிடிச்சா தலைகீழ கரகரகரகரன்னு சுத்துனா ஆகாயத்திலே எறிந்தா வாழை தலைகீழ பிடிக்கும் அப்பந்தான் பார்த்தா வாழை பிடிச்சு பிள்ளைய எரிதானே அப்ப பார்த்தா தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவா ஈரட்டு 16 கரங்களோடு ஒரு முகத்தோடு அடே கமுசா என்ன கொல்ல ஒன்னால முடியாது அதாவது ஒன்னை கொல்வதற்கு எனது அண்ணன் கோபால கண்ணன் நாட்டாமை நந்தக்கோனார் அசோத இடத்திலே வளர்ந்து வருகிறாரப்பா என்று வலது காலை எடுத்தால் கமுஷன் மார்பிலே ஓங்கி ஒரு மிதி மிதித்து ஆகாயத்திலே நின்று கொண்டார் அம்மா ஆகாயத்திலே கன்னி பகவதியாகவே நின்றாள் கன்னி பகவதியா இருந்த இடம் தான் இன்னைக்கு கன்னியாகுமரி ஆமா கன்னியாகுமரி கன்னி பகவதியாகவே அமர்ந்திருக்கிறார் அப்படி இருக்க இந்த பிள்ளைய கொண்டு வந்து போட்டார் பாருங்க அப்பந்தான் பார்த்தார் அசோதைய கண்மடிச்சு பார்த்தா ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று 16 நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து 16ஆம் நாளையிலே பேரை கொடுக்க வேண்டும் என்று இந்த குழந்தைக்கு எப்படி பேரை சுட்டுகிறாள் தெரியுமா என்பெருமாள் கண்ணன் என்று எம்பெருமாள் கண்ணன் என்று கண்ணன் என்று பேராமம் தான் கொடுத்தார்
காட்டி தாயா அமிர்தத்தை கொடுத்து வளர்த்து வரும்போது கமிஷமுடி ராஜமன்னன் பார்த்தார். என்னய்யா நாமளை கொல்வதற்கு நாமளுடைய அதாவது கோபால கண்ணன் நவநீத நாராயணன் பெருமாள் திருமால் எங்கே வளர்ந்து வருகிறார்? நாட்டாம வீட்டுல நந்தகோனார் இடத்துல வளர்ந்து வராருன்னு சொன்னாலே. அப்படின்னு என்ன பண்ணா, அப்படி பூதகியை வரவழைத்தார். பூதகியை வரவழைத்து, ஏ பூதகி, என்னை கொல்வதற்கு அதாவது என்னை கொல்வதற்கு உன் தங்கை மகன் நாட்டாமை நந்தகோனார் வீட்டிலே வளர்ந்து வருகிறானா, அவனை வதை முடிக்க வேண்டும் என்று சொல்ல, ஒரு கொங்கையில நஞ்சு பால், ஒரு கொங்கையில நல்ல பால் கொண்டுகிட்டு எங்க வாரா, பிள்ளைய சாக கொடுத்தது போல புத்திர சாகம் தாங்க முடியாமல் வருகிறார். வருகிற பொழுது பார்த்தால் அசோதா, அம்மா ஏன் இப்படி புலம்பி கொண்டு போறிய, என்ன காரணம்? அம்மா, எனக்கு என் குழந்தை இறந்து போச்சு, புத்திர சோகம் என்னால தாங்க முடியல அப்படின்னா. எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, பிள்ளைய வேணா செத்த அமர்த்தி கூட என்ன. அப்ப என் பெருமாள் பார்த்தா, நம்ம பெரியம்மா நம்மளெல்லாம் கொல்ல வந்திருக்கா, இவளை சும்மா விடலாமா என்று என் பெருமாள் நவநீத நாராயணன் திருமால், என் பெருமாள் கோபால கண்ணன், அவர் என்ன லேசுப்பட்டவரா? உலகத்தையே ஒரு அடி அளந்தாராம் அல்லவா? இவளை சும்மா விடுவாரா? நல்ல பாலையெல்லாம் அருந்தி விட்டு நஞ்சு பாலையெல்லாம் கடவாய் வழியாகவே ஒழுக விட்டார். ஊனிருக்க உடலை வாங்கினார். அவ மாண்டு மடிஞ்சா மரணலோகம் சேர்ந்தா ஆயர்பாடி பட்டணமே நிறைஞ்சிருக்கு. அவன்தான் பார்த்தா நாம என்ன செய்யணும், அதாவது தாய்க்கு தலைமகன் அல்லவா, அவளுக்கு ஈமச்சடங்கு நாமதெல்லானே செய்ய வேண்டும் என்று வலது பெருவிரலாக ஓங்கி மிதித்தார். ஒரு சமுத்திரத்துல போய் விழுந்தார். ஒரு ஆறாகவே உதிரமா ஓடுகிறது. இது நல்ல தீர்த்தத்துக்கும் ஆகும், புண்ணிய தீர்த்தத்துக்கும் ஆகும், பாவத்துக்கும் உதவும் அல்லவா? அதனால ஒரு ஆறாக ஓரும் உதிரமே இருபக்கமும் கோரப்பில்லாக முளைக்க கிடவது போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அதான் இன்னைக்கு பாருங்கன்னு, எங்கெங்க ஆறு இருந்தாலும் அங்க ரெண்டு பக்கமும் கோரப்பில்லு முளைச்சிரும். ஆமா, ஒரு பெண் பிள்ளை வாழ்க்கை அப்படி குற்றம் குறையா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப அவ சொல்லுவாளா, நான் பெத்த மவா, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, அட்டாத்து கோரையில அலமோதுனது மாதிரி மோதி நிக்கனே அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிள்ளைய சொல்றாங்க, அவங்கள சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்களாம். அதனால ஒரு ஆறாக ஒரு உதிரமே கோரப்பில்லா முளைக்க கிடைவது என்று சாபங்களை கொடுத்து விட்டு சகுடாசுரனை வரவழைத்தார். சகுடனையும் வதைமுடித்தார் என் பெருமாள். அது மட்டுமல்ல, நாகலிங்கத்தை வரவழைத்தார். நாகலிங்கத்தையும் குடிச்சு சுத்தி ஒற்றே அறை. அப்ப இனி நாம சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்க விடாது, சும்மா இருக்க கூடாது என்று ஆயர்பாடி பட்டணத்திலே சென்று தயிர் நெய் வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிட்டார். அப்ப ஆயர்குல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, உம்பிட்டு வீட்டுக்கு ஒரே நாளையில கல்வன் வருகிறானா, இதை நாமல் காவல் காக்க வேணும் என்று 1000 கோபிமார்கள் ஒன்று கூடினார்கள். என் பெருமான் கோபால கண்ணன் நவநீத நாராயண திருமால் சென்று ஏது பண்ணுகிறார், 8வது கலசத்துல யாமனா இந்த தயிர் பானை, பழகுன பானையில தான் உரியில தான் தயிர் நெய் வெண்ணெய் எல்லாம் வைப்பாங்களாம். அப்ப 8வது கலசத்துல அந்த நெய்யெல்லாம் போட்டு வச்சிருந்தா பாருங்க, இவர் இந்த நெய்யை திருடி உண்ணும் போது கீழே குத்து உரல்ல அந்த நெய் பழகுன பானையானது வந்து பொத்துன்னு விழுந்துடும். அப்போ பார்த்தார்கள், அடியே கல்லே வந்துட்டான் வாங்கடியான்னா அம்பிட்டு பேரும் பிடிச்சு என் பெருமாளை உரலிலே கட்டி வைத்து விட்டு, நாட்டாமை நந்தகோனார் மகன் அல்லவா, இப்படி களவு செய்து தின்னு இருக்கிறானே என்று கல் உரலிலே கட்டி வைத்து விட்டு அவள் எங்கே வருகிறாள் தெரியுமா? அசோதையிடமலிதே வந்து, ஏ அம்மா, ஏ அசோதா, கண்ணனை எங்கையம்மா, உந்தன் மகன் கண்ணனை எங்கையம்மா,
கிருஷ்ணனோ எந்தன் மகனான கோபாலகிருஷ்ணனோ எந்தன் மகனான கோபால கிருஷ்ணனோ எந்தன் மகனான கோபாலகிருஷ்ணனோ ஏழடுக்கு நல்ல மாளிகை தண்ணீல ஏழடுக்கு நல்ல மாளிகை தந்தில பரமஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்கிறான் சயனம் செய்கிறான் அவன் பஞ்சநமத்தையில கோபாலம் படுத்துறங்குகிறான் பஞ்சநமத்தையில கோபாலம் படுத்துறங்குகிறான் அப்படியே மஞ்சத்தில கோபாலன் சயனம் செய்கிறான் சயனம் செய்கின்றான் பஞ்சநமத்திலே கோபாலன் படுத்துறங்குகிறான் அவன் பஞ்சநமத்தையில கோபாலம் என்றுதானே சொல்லியல்லோ சோதையா சொன்ன போதே அவ கண்ணனத்தான் அழைப்பாள் உறங்கி முழிந்தது பெருமா வராரே அம்மா அம்மா அசோதா அம்மா அசோதா என்னை அழைத்த காரணம் என்று சொல்ல 1000 கோபிமார்களும் தயிர் நெய் வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிட்டேன்னு சொல்றாங்க என்று சொல்ல அப்படியே ஆத்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டு கஞ்ச கமுசனை வதை முடித்து விட்டு ஆயர்பாடி பட்டணத்திலே அப்படி ஆயர்குல மக்களுக்கு வழங்கும் குலதெய்வமாக இருந்து வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்து ஆடு மாடுகளை வளர்த்து காத்து ரட்சிக்க ஆத்தி தேத்தி இருப்பிடம் வைத்து விட்டு எடுத்தார் ஒரு சொருவா ஆடு மாடு மேய்க்கும் அச்சுதன் சொருவங்களை கொண்டு ஆண்டவன் இருக்கும் இடத்தை அறிந்து தெரிந்து ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு அப்படி எங்கே வருகிறாள் தெரியுமா அரக்கனை தாமதம் முடிக்க அரக்கனை தாமதம் முடிக்க வாதம் முடிக்க மோகினி அவாராளே அரக்கனை தாமதம் முடிக்க வாதம் முடிக்க மாயம் மோகினி அவாராளே எம்பெருமான் கோபால அரக்கனை தாமதம் முடிக்க மாயம் மோகினியால் வடிவம் கொண்டு அவர் எங்கே எங்கே அரக்க வரும் காட்டுக்குள்ள அச்சுதனும் வாராரே வல்லரக்க ராஜமன்னா ஏறிட்டு பார்க்காலே சூரியன் போல் நிக்க கண்டு அடியம்மா மொயினியே எந்த ஊரு எந்த ஒத்த வழி வந்ததல்ல அண்ணே அண்ணே வல்லரக்கா மலையாள தேசத்திலே காஞ்சனமால பெற்ற மக்கள் 8வது பிறந்தவனா என்னைய பெண் கேட்டு யாரும் வல்ல ஒரு புள்ள மனுஷனுக்கு எங்க அப்பா தாலி கட்டி கொடுத்தாரு நான் இங்க இருந்து 4 வண்டி சீதனத்தோட போனேன் சக்கலாத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம் சரிப்பட்டு வராதென்று சொல்லி பிறந்த வீடு போறேன் வழிமறிச்சு பேசாத ஏ மோகினி வீதியில கண்ட பெண்ணை விட்டாலும் விட்டுருவேன் காட்டுக்குள்ள கண்ட ஒன்ன ஒரு பொழுதும் விட மாட்டேன் என்று சொல்ல முத்தானே வாய் திறந்து தான் என்று அழைக்கவே அரக்கனவே சொன்ன போதே பார்த்துட்டாள மொழியா அழைக்கணும்னா மூத்தவா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்றோம் என்றைக்கும் உனக்கு துரோகம் எண்ண மாட்டேன் என்று சத்தியம் செய்தர வேணும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று அவன் பெண்ணு என்று நினைத்தானே ஏ பெருமாள் என்று எண்ணலையே அவன் மங்கை என்று நினைத்தானே மாயன் என்று எண்ணலையே அவன் கன்னி என்று நினைத்தானே ஏ கண்ணன் என்று எண்ணலையே முங்குவானா முழுகுவானா முழங்காலே நனையாமல் முங்கி நல்ல முழுகி வந்து
முங்கி முழுகி வந்து தேவர் மூவர் ஆணையாக முண்டு வரல தனை எடுத்து தொண்டையில வைத்த போது அவன் சரசந்த அலைகடலிலே விழ அப்படியே சாம்பலை அள்ளி கொண்டு வந்த ஆண்டவனிடத்திலே கொடுக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார். அப்பேற்பட்ட சொருவத்தை காண வேண்டும் என்று சொல்ல பெண்ணை போல் வடிவங்கொண்டேன் பேட கொண்ட அரக்கனை வதை முடித்தேன் என்று சொல்லி அப்படியே பெண் சொருவத்தை பலை வடிவெடுத்தார். மோக ரிஸ்திரையானது பூமியிலே ஒழுக கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றும் ஆதியில உள்ளவர்க்கு ஏ ஐயனார் என்றும் என்ன ஐயனார் ஐயனார் ஏ திருக்கருடையார் ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் சபரிமலை ஐயனார் ஏ சாமி பிறந்தார சங்கடங்கள் தீர்த்திடவே ஏ ஐயன் பிறந்தார அகிலமெல்லாம் காத்திடவே ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட திருக்காருடையார் ஐயன் தர்ம சாஸ்தாவாகவே அமர்ந்தாரே.